ரியோனா ரியானோட தம்பின்னு சொல்கிற, அப்புறம் எப்படி அண்ணா லவ் பண்ணும்போது தம்பியை லவ் பண்ண முடியும்? அதை பற்றி எனக்கு தெரியாது. இது போல் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கிறத மட்டும் ரியா என்கிட்ட சொன்னான். அப்போது சொல்லிகிட்டே இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் லவ் லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். ரியோ எழுதிட்டு வந்த லெட்டரா? ஆ, அப்படிதான் என்கிட்ட சொல்லி கொடுத்தான். உன்கிட்ட ஏன் கொடுக்கணும்? அவன் அந்த லெட்டரை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு பயந்து இருந்தான். அதனால தான் அவன் என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தானே. ம் சரி, மேலே சொல்லு. இன்னும் என்ன மேலே சொல்ல இருக்கு? அதுக்கப்புறம் லெட்டரை கொடுக்க வந்தப்போ நீ காணிச்சியே, அதுதான், வேற என்ன? அப்போனா அந்த லெட்டர் ரியோ எழுதுனது? ஆ, ஆமாம், அப்படிதான் அவன் சொன்னான் என்கிட்ட. அப்போ அந்த லெட்டர் நீ எழுதலையா? ஆ, நான் ஏன் எழுத போகிறேன்? நேத்ரன், உண்மை மட்டும் சொல்லு, போய் சொல்லாத. அந்த லெட்டர் நீ எனக்காக தானே எழுதுன? ஹே ஹே எது? நான் எழுதுனேனா? அதுவும் உனக்காக? செம காமெடி. சிரிக்காத நேத்ரன். சி கிளாஸ் நேத்ரன் நீ தானே? ஆமாம், நான் தான். அப்போனா கண்டிப்பாக நீ தான் அந்த லெட்டர் எழுதியிருப்ப. ஏய், எனக்கு அதெல்லாம் வராதுடி, காமெடி பண்ணிட்டு இருக்காத. அதுவும் உன்னை பார்த்து சை, வேற யாருமே எனக்கு இல்லையான்னு. அதுவும் இது போல மொக்க டேஸ்ட்லாம் எனக்கு இல்லவே இல்லை. போயும் ஒன்றை நான் லவ் பண்ணுவேனா? டென்ஷன் பண்ணாத. கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. அந்த லெட்டர் நீ எழுதுனியா இல்லையா? ஏய், நான் எழுதலன்னு அப்பலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன மறுபடியும் அதே கொஸ்டின்லேயே வந்து நிற்கிற? சி கிளாஸ் நேத்ரன் நீ மட்டும்னா கண்டிப்பாக அந்த லெட்டர் நீ தாண்டா எழுதியிருப்ப. சி கிளாஸ் நேத்துல நான் மட்டும் இல்லடி, இன்னொருத்தனும் இருக்கான். உனக்கு என்ன வேணும் அப்படி? எதுக்காக அந்த லெட்டரை நான் எழுதுனேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க? என்ன சொன்ன? என்னது? சி கிளாஸ் நேத்ரன் 2 பேரு அப்படின்னு. ஆ, ஆமா, எங்க கிளாஸ்ல நேத்திரன் 2 பேர், நான் ஒருத்தன், இன்னொருத்தன். ஏன்? 2 பேர் இருக்கீங்களா? ஆமா, ஏன் கேட்டதே கேட்டுட்டு இருக்க? அப்போ அந்த நேத்ரன் கோழி மாதிரி அப்படித்தானே? ஆ, ஆமா, பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப வழிஞ்சு இருப்பான், ரொம்ப சைட் அடிப்பான். ஏன் கேட்குற? அப்போனா நேத்ரன் 2 பேருனா இந்த லெட்டரை இவன் எழுதியிருக்க சான்ஸே இல்லை. அப்போ இவ்வளோ நாள் நம்ம இவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ? இந்த ஸ்வேதா பொண்ணு அந்த நேத்திரனை தான் சொல்லியிருப்பா. நான் தான் தேவையில்லாமல் இந்த நேத்திரனை தப்பாக நினச்சிட்டு இருக்கேன் போல. இவ என்னத்தை இப்படி யோசிச்சுட்டு இருக்கா? ஏய், காது கேட்கலையா? ஏய் கிறுக்கி, ஆ, என்ன ஆன்ற? என்ன யோசிச்சுட்டு இருக்க? எங்க கிளாஸ் நேத்திரன் 2 பேர் சொன்னேன், அதுல இருந்து என்னென்னமோ யோசிச்சுட்டே இருக்க. என்னதான் அப்படி யோசிச்சுட்டு இருக்க? அது அது வந்து நேத்ரன், ந- நான் 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 கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன். தப்பா நினைச்சியா? ம் என்ன தப்பா நினைச்ச? அது அது வந்து என் ஃப்ரெண்டு ஸ்வேதா அந்த நேத்ரனை பற்றி நிறையாவே என்கிட்ட சொல்லியிருக்கா. என்னன்னு? அவன் ரொம்ப பொறுக்கி மாதிரின்னு நிறைய பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி மயக்கி அந்த பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழித்தது மட்டும் இல்லாமல் நிறையா கால் கேர்ள்ஸ் பின்னாடி போவான் ரூமுக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, உண்மைதான். இதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஸ்வேதா தான் என்கிட்ட சொன்னது. ஆ, அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டியே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்ச சமயம் ஒரு 16 வயசு பையன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறானேன்னு எனக்கு அவன் மேலே ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. 16 வயசு பையனா? மிச்சம்? மிச்சமா? ஏன்? அப்போனா அவன் 16 வயசு பையன் இல்லையா? ம், நம்மளெல்லாம் விட பெரிய பையன். சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. அதனால 2-3 வருஷம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் மறுபடியும் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சான். ஓ, சரி, இப்போ ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அது சொல்கிறேன். சொல்லு. இது போல் அவனை நான் ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருந்த சமயம் பார்த்து தான் கரெக்டாக லவ் லெட்டர் எடுத்துட்டு நீ வந்த. நேத்ரன், நீ வந்த. அது என்ன மென்ஷன் பண்ற? நேத்ரன் நீ வந்தன்னு? அது அது அப்போ தான் நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அது வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழித்தேன் ஒருத்தன் நமக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கானேன்னு தப்பாக நினச்சிட்டேன்.
ஹே, அப்பனா அவன் உனக்கும் ப்ரப்போஸ் பண்ண வந்தானா? இல்லை. பின்ன நீ தானே இப்போ சொன்ன எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சவன் நமக்கும் ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கானே, தப்பா நினைச்சேன்னு. ம் தப்பாக தான் நினச்சிட்டேன். ஆனால் அவன் ப்ரப்போஸ் பண்ண வரலை, நீ தான் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்த. என்ன சொல்ற, எனக்கு புரியல. அது 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 வந்து அந்த கால் கேர்ள்ஸ் பின்னாடி போகிற நேத்ரன் நீனு தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். ஏண்டி கவி, இப்போ நான் போற டுட்டோரியல் எனக்கு பிடிக்காம நான் பாதியிலே நின்றுட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? இப்போ ஏன் இப்படி கேட்குறீங்க? நீ சொல்லு. எனக்கு கஷ்டமாகும், நான் அழுவேன். அழுவியா? ஏண்டி? ம் ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, சொல்ல. தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ம். ஏய் சொல்லுடி, உன் வாயால கேட்கிறேன். உங்களை நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். அடி பாவி. என்ன அடி பாவி? இப்போ வரைக்குமே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஞாபகம் இல்லையா? நான் பார்க்கலான்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேனே. நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னப்பவும் நான் ஓகே சொல்லலை, பின்ன கல்யாணத்தை பற்றி பேசும்போதும் நான் ஓகே சொல்லவே இல்லை. இப்படி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு வேளை நிஜமாவே உங்களுக்கு டுட்டோரியல் பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஏய் சேச்சா, அப்பெல்லாம் இல்லடி, சும்மா உன்கிட்ட கொஷின் கேட்டேன். நிஜமாக தானே சொல்கிறீங்க? சொல்லுங்க, பிடிக்கலன்னா சொல்லுங்க, நம்ம இப்போவே சேஞ்ச் பண்ணிடலாம் வேற டுட்டோரியல். ஏய் இன்னைக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் டேவே போயிருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு, எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை. நான் சும்மா அடிச்சு விட்டேன், நீ என்ன சொல்றன்னு பார்க்கறதுக்காகவே அடிச்சு விட்டேன். அப்போ சரி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சாயை எடுத்து குடி, நல்லா சூடு ஆறி இருக்கும். நீங்களும் எடுத்து குடிங்க, நானும் குடிக்கிறேன் இப்போ. ஓகேடி. ஏங்க, சாயை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு பார்க் இருக்குல்ல, அங்கே போகலாமா? பார்க்குக்கா? அதுவும் இந்த சமயத்துல? சும்மா மினுக்காதீங்க, போகலாம். அன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டப்போ உங்கள் கூட நான் பீச் வரைக்கும் வந்திருக்கேன். எனக்காக நீங்கள் இங்கே இருக்கிற பார்க்குக்கு வர மாட்டீங்களா கூப்பிட்டா? ஐயோ எப்பா டே, நீ அதையே சொல்லாதடி, நீ வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி ஓகே. இப்போ வச்சும் சாயா எடுத்து குடி. சரி. என்னடி சொன்ன? அது அது வந்து நேத்ரன். என்ன சொன்னன்னு கேட்டேன். அது வந்து நேத்ரன், நான் உன்னை தெரியாம தப்பா நினைச்சிட்டேன் நேத்ரன். சாரி நேத்ரன். ஏய் சி, வாய மூடு. இல்ல எனக்கு புரியல, அதை பற்றி உன்னால என்ன இது போலலாம் நினைக்க முடியுது? அவ்வளோ சீப்பான பையனா நினைச்சுதான் அப்போ என் மேல நீ இவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு இருந்தியா? அன்னைக்கு நான் லெட்டர் கொடுக்க வந்தப்போ என்னெல்லாம் நீ என்ன பேசின, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா? நேத்ரன். ஏய் சி, வாய மூடு நீ. நேத்ரனா? நேத்ரன். இனி உன் வாயிலிருந்து என் பேர் வரக்கூடாது, இதுவே கடைசியா இருக்கட்டும். இல்ல எனக்கு ஒன்று புரியலடி, நீ அனினா கூட பஸ்ல போறேன்னு சொல்லிட்டு தொலைஞ்சு போனியே, அப்ப நான் உனக்காக எப்படி தேடி வந்தேன், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு கூட உனக்கு என்ன பார்த்து நல்லவன் தோணலல்ல? உன்னை இவ்வளோ நாள் நான் பைக்ல கொண்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேனே, ஏதாவது ஒரு நாள் நான் உன்கிட்ட தப்பா நடந்திருக்கேனா? பரவாயில்ல, இதெல்லாம் போட்டும் விடு. இந்த வீட்டில் நம்ம 2 பேர் மட்டும் தனியா இருக்க நிலைமை எத்தனையோ நாள் வந்திருக்கு, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்கிட்ட நான் தப்பா நடந்து நீ பார்த்திருக்கியா? இல்ல. அப்புறம் எப்படி இப்போ வரைக்கும் நீ என்னை இப்படியெல்லாம் நினைச்சு வச்சிருக்க? ஐயோ நேத்ரன், எனக்கு பேரு தான் குழம்பிடுச்சு நேத்ரன், அதனால தான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி நேத்ரன், என்னை மன்னிச்சிடு. இல்ல எனக்கு புரியல, ஒருத்தங்க பேரை வச்சுட்டு எப்படி உன்னால அப்படி கணிக்க முடியுது? ஒரு பேரை மட்டுமே வச்சு நீ கணிச்சாலும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவங்க ரியாலிட்டி பார்த்து கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? சாரி நேத்ரன். நீ இவ்வளோ நாளா என்னை எவ்வளோ கேவலமான பையனா நினைச்சிருக்கல்ல? நீ இந்த அளவு என்னை கேவலமா நினைக்கிற அளவுக்கு நான் எந்த பொண்ணுக்கிட்டையாவது கொஞ்சம் க்ளோஸா பேசி நீ பார்த்துருக்கியா?
அனீனாவும் வருணும் லவ் பண்ண சமயத்துல நான் உன் கையை பிடிச்சி நிக்க வச்சேன்ல, அப்போ நீ என்ன தப்பா தான் நினைச்சிருப்பல்ல. அன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ்ல தெரியாம நீ ஸ்லிப் ஆனப்போ நான் உன்னை தாங்கி பிடிச்சேன்ல, அப்பவும் நீ என்ன தப்பா தான் நினைச்சிருப்பல்ல. ஐயோ இல்லை. ம், இல்ல, நீ அப்படிதான் நினைச்சிருப்ப. ஃபர்ஸ்ட் டைம் நீ என் கூட பைக்ல ஏறினப்போ நான் பைக்கை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டினேன். அப்போ நீ கீழே விழ வேண்டிய நிலைமையில இருந்ததுனால நீ என்ன கட்டி பிடிச்சல, அப்பவும் நீ என்ன தப்பா தான் நினைச்சிருப்பல்ல. நேத்ரன் என்ன பேசுற? நான் அப்படிலாம் நினைக்கல. ச்சே, நீ எப்பயுமே என்கிட்ட ரூடா நடந்துக்கிறதுனால நானும் உன்கிட்ட ரூடா நடந்துக்கணுமேனு இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் இப்படியெல்லாம் உன்கிட்ட நடந்துக்கிட்டதுனால தான் நீ இப்போ வரைக்கும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கியோ? ஐயோ நேத்ரன் இல்லை. சாரி, என்னை மன்னிச்சிடு. நீ என்ன ரொம்ப கேவலமான பையனா நினைச்சிட்டு இருந்திருக்கல்ல இவ்வளோ நாளா. அதுக்கான காரணத்தை எல்லாம் நானே உருவாக்கி வச்சிட்டேன். இனி நான் என்ன சொன்னாலும் என்ன நீ நல்லவனா நம்ப மாட்ட. நேத்ரன் பரவாயில்ல, நான் போறேன். எல்லாத்துக்கும் சாரி. இனி என் பார்வை கூட உன் மேலே படாது. இனிமே காலேஜ்க்கு நான் உன்னை பைக்கில் கூட்டிகிட்டு போக மாட்டேன். நீ உங்கள் அண்ணன் கூட போகிறனா போ, இல்லாட்டி பஸ்ஸில் போகிறனா போ. நான் ரூட்டு கூட சொல்லித்தரேன். இனி நீ யாரோ நான் யாரோ தப்பி தவறி கூட நான் உன்னை பார்த்துட மாட்டேன். எனக்கு உன்னை பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. நேத்ரன் ஏன் என்ன பேசுற நீ? இது போலலாம் பேசாத ப்ளீஸ். என் மேலே தான் தப்பு. நீ ஏன் இப்போ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாத நேத்ரன். இல்லை, எனக்கு 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 ஒரு மாதிரி இருக்கு. நான் போகிறேன். நேத்ரன் நேத்ரன் போகாத, நில்லு நேத்ரன். நேத்ரன் நில்லு நேத்ரன். நான் தப்பாக நினச்சதுக்கு நீ என்ன பண்ணுவ? நேத்ரன் என் மேலே தான் தப்பு. நான் அப்படியெல்லாம் உன்னை நினச்சிருக்கவே கூடாது. நீ சொன்ன மாதிரி உன்னை பார்த்தப்போ நான் தப்பாக நினச்சது வேற. ஆனால் உன் கூட இவ்வளோ பழகுனதுக்கு அப்புறமும் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேனே. உன்னை தப்பாக நினச்ச நான் தாண்டா ரொம்ப தப்பானவன் அர்த்தம். சாரி நேத்ரன். எனக்கே என்ன நினைக்கும் போது அசிங்கமாக இருக்கு. நீ எவ்வளோ நல்ல பையன், ஆனால் நான் எவ்வளோ கேவலமான இடத்துல வச்சு உன்னை பார்த்துட்டேன் எவ்வளோ நாளா. எனக்கே என்ன நினச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்கு நேத்ரன். சாரிடா, என்னை மன்னிச்சிடு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். கடவுளே, இதை நான் எப்படி சரி பண்ணுறது? வேற ஏதாச்சும் நான் கூட பரவாயில்ல. இவ்வளோ கேவலமாக நினச்சதை நான் எப்படி சரி பண்ணுவேன்? இதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கடவுளே. பாவம் நேத்ரன். சே, நான் ஏன் இதெல்லாம் இப்போ சொன்னேன்? சொல்லாமலே இருந்திருக்கலாம். இப்போ சொன்னதுனால தானே எனக்கும் அவனுக்கும் இவ்வளோ கஷ்டம். நான் ஏன் சொன்னேன்? தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. முருகா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்படி இதை சரி பண்ணுவேன்? சாரின்ற வார்த்தையை சொல்லிலாம் நம்ம தப்பை சரி பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம. அம்மா, எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. சீ. ஹாய் மக்களே, என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. Thank you so much and love you all.